ஒரு மாம்சத்தினால் நடத்தப்படுகிற மனிதன் கவலையா இருக்கும்போது கவலைப்படுகிறான், கண்ணீர் விடணும்னு தோணும் பொழுது கண்ணீர் விடுகிறான். ஆனால் விசுவாசத்தினால் வாழக்கூடிய மனிதன், வார்த்தையினால் வாழப்படுகிற மனிதன், கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கூட, நடுக்கம் வரும்போது கூட அவன் சந்தோஷமா ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான். விசுவாசத்தினாலதான் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சுதந்திரிக்கிறோம். விசுவாசம் இருந்தால் மட்டும் போகாது, அதே நேரத்தில் வேதம் விசுவாசத்தோடு நீடிய பொறுமையும் வேதம் பேசுகிறது. அந்த நீடிய பொறுமை தான் வேதத்தில் சில இடத்துல ஆங்கில பைபிளில் பெர்சீவரன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, விடாமுயற்சிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. யாக்கோபு 1க்கு திருப்புவோம். அதுக்கு முன்னாடி கையில் ஊதி சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், வார்த்தையை கேட்கிறவன் மாத்திரமல்ல, கேட்கிற வார்த்தையின்படி செயல்படுகிறவன். ஆமேன். அதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். கேட்கறதுனால மாற்றம் வராது, கேட்டதை செய்கிறவன் தன் செய்கைகளில் பாக்கியவானா இருப்பான் இருக்கு. யாக்கோபு 1 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. பலவிதமான சோதனைகளில், கஷ்டங்களில், எதிர்மறையான காரியத்துக்குள்ள போகும் பொழுது அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள்ங்கிறார். எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய ரீதியில் இருக்கிறது, காரியங்கள் நாம் விரும்பக்கூடிய ரீதியில் நடக்குது, உள்ளத்தில் ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதை சந்தோஷமாக எண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் சில சோதனைக்குள்ளே போகும் பொழுது, சில கஷ்டத்துக்குள்ளே போகும் பொழுது, அந்த சூழ்நிலையிலே சோதிக்கப்படும் பொழுதும் பரீட்சிக்கப்படும் பொழுதும் அதை சந்தோஷமாக எண்ணுங்கிறார். மாம்சத்தினால் நடக்கக்கூடிய மனிதன், மாம்சத்தினால் வழி நடத்தப்படுகிற மனிதன், அவனுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறான். உணர்வு தான் அவன் டிக்டேட் பண்ணுது. உணர்வு தான் அவன் எதை பார்க்குறான், எதை கேட்குறான், எதை சிந்திக்கிறான், அதான் அவனை நடத்துகிறது. விசுவாச மனிதன் உணர்வுகளால் ஆளப்படுகிறவன் கிடையாது, எதை விசுவாசிக்கிறானோ அதனால் ஆளப்படுகிறான். ஒரு மாம்சத்தினால் நடத்தப்படுகிற மனிதன் கோபமாக இருக்கும் பொழுது கோபப்படுகிறான், கவலையாக இருக்கும்போது கவலைப்படுகிறான், கண்ணீர் விடணும்னு தோணும் பொழுது கண்ணீர் விடுகிறான். அதான் ஒரு மாம்சத்தினால் நடத்தப்படக்கூடிய மனிதனுடைய சூழ்நிலை. ஆனால் விசுவாசத்தினால் வாழக்கூடிய மனிதன், வார்த்தையினால் வாழப்படுகிற மனிதன், கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கூட, நடுக்கம் வரும்போது கூட அவன் சந்தோஷமா ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான். ஏன் எதிர்பார்க்கிறான் என்றால், அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கர்த்தரால் வந்திருக்கிறது. அவன் வெளியே வருகிற இன்ஃபர்மேஷனால், தகவலினால் நடத்தப்படாமல் தனக்குள்ள இருக்கிற தகவலினால் நடத்தப்படுகிறான். அது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு உறுதியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சில நேரத்தில் சிலர் ஓங்கி அறையலாம் போல தோணுதில்ல, எனக்கெல்லாம் ரொம்ப தோணும், பட்டு 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 விட்டுறலாமான்னு தோணும். ஆனால் அப்படி செய்யாமல் அன்போடு பேசுகிறோம், நடிக்கலை, உண்மையாகவே அப்படித்தான் பேசுகிறோம். ஏன்னா உணர்வு ஒன்று சொல்லுது, ஆனால் விசுவாசம் இன்னொன்று சொல்லுது. உணர்வின்படி நடக்கிற கிடையாது, விசுவாசத்தின்படி நடக்கிறோம். ஏன்னா உள்ளிருந்து ஆளுகை செய்யப்படுகிறோம். சாதாரண மனிதன், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், அவனை இந்த வெளியே என்ன காண்கிறானோ அதை தாண்டி அவன் வேற எதையும் பார்க்கல. எதை பார்க்குறான், எதை கேட்குறான், எதை சிந்திக்கிறான், அந்த தகவல் அது ஒன்று தான் அவனுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸு. ஆனால் நமக்கு வெளியே காண்கிறதை பார்க்கலும் அதிக நிச்சயமான தேவனோட வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை இருக்கிறதுனால சில சோதனைகள் வரும் பொழுது, இல்லை கஷ்டம் வரும் பொழுது, கண்ணீர் விடக்கூடிய சூழலை வரும்போது கூட நான் அவமானப்பட மாட்டேன், நான் நிந்தைக்குள்ள போக மாட்டேன், நிச்சயமாகவே வெற்றி பெறுவேன்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால அந்த சோதனை நேரத்திலையும் அந்த சோதனையும் பரீட்சையும் சந்தோஷமா எண்ணுகிறோம்.